இந்த வீடியோவில் நம்ம ஃபைல் சர்வர் வந்து பில்ட் பண்ண போகிறோம். அதுவும் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில். ஃபைல் சர்வர்னா என்ன, அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோ போக போக பார்க்கலாம். ஸோ பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்மளோட சர்வர் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் எக்ஸாக்டாக சிபியூ பில்ட் பண்ணுற மாதிரி தான். சிபியூ பில்ட் பண்ணுற மாதிரி இல்லை, சிபியூ பில்ட் பண்ணுறது தான். இந்த சிபியூவில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சிபியூ பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்ன பார்ட்ஸ் வேணும்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேஜராக மதர் போர்டு தேவை, ப்ராசஸர் தேவை, கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஆப்ஷனல் வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேமு, எஸ்எம்பிஎஸ்ஸு, கேபினெட், ஓகேங்களா. அப்புறம் வந்து எஸ்எஸ்டி, ஓஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்னா எஸ்எஸ்டியில் போடலாம். அப்படி இல்லைனா நார்மலாக நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் வெறும் ஹார்ட் டிஸ்கில், சாட்டா ஹார்ட் டிஸ்கில் போட்டுடலாம். ஓகேவா. இப்போ என்கிட்ட வந்து மதர் போர்டு ஆல்ரெடி இருக்குது. ஆசஸ் டஃப் கேமிங் B450 மதர் போர்டு வந்து ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா இயருக்கு முன்னாடி தான் வந்து என்னோட மெயின் பிசியை வந்து நான் அப்கிரேட் பண்ணேன். ஸோ அந்த மதர் போர்டு இருக்குது. இப்போ அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, நான் எஸ்எம்பிஎஸ் வந்து நான் சர்வருக்காக வாங்க விரும்பலை. என்னோட மெயின் பிசி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் பவரில் இஷ்யூ இருக்கிறதுனால புதுசாக வந்து ஒரு 750 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் வந்து வாங்கி மெயின் பிசியில் போட்டுட்டு, சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி மெயின் பிசியில் வந்து நான் 550 வாட்ஸ் வச்சுருக்கேன் எஸ்எம்பிஎஸ். ஸோ அதை வந்து நான் சர்வருக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வாங்க போகிற பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், ரேமு, கேபினெட்டு, எஸ்எஸ்டி. ஹார்ட் டிஸ்க்கும் என்னோட மெயின் பிசிலே வந்து ஆல்ரெடி நான் ஒரு 6 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அதுலேருந்து இப்போத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்னால ஒரு 2 ஹார்ட் டிஸ்க், 2 TB ஹார்ட் டிஸ்க் 2 மட்டும் எடுத்து பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்மளோட இப்போ ஃபைல் சர்வரோட டோட்டல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 TB. அப்புறம் வந்து நம்ம ஓஎஸ்க்காக வந்து நம்ம 256 GB வந்து எஸ்எஸ்டி போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ட்ஸ் அங்கே போகலாம். நான் வந்து இப்போ சேலத்தில் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்திருக்கேன். ஸோ ஜிவி கம்ப்யூட்டர்ஸ் பற்றி சேலத்தில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லாத்துக்கே தெரிஞ்சிருக்கும். காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து காண்டாக்ட் பண்ணி நான் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பில்ட் பண்ணலாமா? ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ஏஎம்டி தான் சூஸ் பண்ணி ஆகணும். இன்டெல் போக முடியாது. ஏன்னா மதர் போர்டு வந்து ஏஎம்டி சப்போர்ட்டட் மதர் போர்டுனால ப்ராசஸர் வந்து நான் ஏஎம்டி ரைசான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோசர் வெஜன்ஸு. ஸோ கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்கும்போதே வந்து நான் சர்வர் பில்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டதுனால ரேக் வந்து இதில் ஹார்ட் டிஸ்க் வைக்கிற ரேக் வந்து உங்களுக்கு ஒரு 6லேருந்து 7 இருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா அதில் இன்னும் 2-3 வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த கேபினெட்டை நான் சூஸ் பண்ணது. ஃபைல் சர்வர்னால் என்னதுன்னா சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போது உங்களோட பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சிஸ்டமில் வந்து நம்ம கேம் விளாட்லாம், இல்லை வந்து எதாவது ஒர்க் பண்ணலாம், மூவி பார்க்கலாம், சம்திங் இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும். ஃபைல் சர்வர்னால் எதுனா டெடிகேட்டடாக ஃபைல் ஸ்டோரேஜுக்காக மட்டும். இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ் இருக்குல்ல, கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்கிற ஃபைல் சர்வர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 15 GB வந்து ஸ்டோரேஜ் தருவாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் இருக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் வந்து லோக்கலாக ரன் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் ரன் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் சர்வர்னு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ ப்ராசஸர் கூட வந்து வர ஃபேனே இப்போதுக்கு போதும். இப்போ ஹெவியான யூசேஜ் எல்லாம் இப்போ கேம் அந்த மாதிரிலாம் விளாட போகிறதில்ல, வெறும் ஃபைல் சர்வர் தான் ரன் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஒரு சில கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணுவோம், டாக்கர் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ரன் பண்ண போவோம். ஸோ அதனால் பெருசாலாம் நமக்கு வந்து ஹீட்டிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் வர போகிறதில்ல. ரூமும் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். நீங்கள் சிபியூ பில்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸரோட பின்னை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சிட்டாலும் முடிஞ்சு போச்சு. ப்ளேஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து நீங்கள் அந்த கிளிப் மாதிரி இருக்கிறத நீங்கள் போடணும். மேஜராக என்னென்னா, நீங்கள் பிசி பில்ட் பண்ணும்போது ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் பின்னாடி வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னா, கூலிங் ஃபேன் இருக்குல்ல, சிபியூ கூலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரேமுக்கு வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஏஎம்டின்னு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வச்சுனா இடிக்கும், வைக்கவும் முடியாது. அதனால் ஸோ நான் தெரியாமல் வச்சிட்டேன் நான். ஸோ ஒன்ஸ் ஃபேன் ஃபிட் பண்ணிட்டு அந்த ஹீட் சிங்கை ஃபிட் பண்ணிட்டு ஃபேனை தனியாக தான் கழட்டி நான் ரொட்டேட் பண்ணி வைக்கணும், வேறு வழி இல்லை. இந்த பில்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ரேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். 8 GB ரேம் இப்போத்துக்கு போதும். வேணும்னா நான் பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்க்கு 256 வெஸ்டர்ன் டிஜிட்டல் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதுவே போதும். நமக்கு வேணும்னா வந்து நம்ம கேட்சிக்காக வேணும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும்னா காப்பி பண்ணுற ஸ்பீட், இல்லை வந்து நம்ம ரீட் பண்ணுற ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா நம்ம தனியாக கேட்சிக்காக வந்து நம்ம எஸ்எஸ்டி போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி என்னோட மெயின் பிசியில் வச்சிருந்த எஸ்எம்பிஎஸ் ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதை அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நான் மெயின் பிசியில் வந்து நான் இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் நான் ஹெவியாக அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்போ அப்கிரேட் பண்ணும்போது நான் தனியாக எஸ்எம்பிஎஸும் நான் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே ப்ரீ பிளான்டாக இதில் இருக்கிற எஸ்எம்பிஎஸ் வந்து நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைல் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550 போதுமானது. இப்போ என்னோட மெயின் பிசியில் வந்து 750 வாட்ஸ் இருக்குது. அது ரொம்ப அதிகம் இல்லை, ஓகே தான். ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுமோ பார்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயரிங் வேலை தான்.
மேஜரா அதில வந்து இப்போ புதுசா நீங்க சிபியு பில்ட் பண்ண போறீங்கன்னா தான் பார்க்கறதுக்கு வந்து ஏதோ நெறைய வயர்ஸ் இருக்க மாரி இருக்கும். பட் பெருசாலாம் ஒண்ணுமே இல்ல. எஸ்எம்பிஎஸ்லேருந்து நீங்க பவர் சப்ளை எப்படி தர்றீங்கங்கிறது தான் மேட்டர். ஒன்ஸ் இந்த பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, மதர் போர்டுக்கு நீங்க கிராபிக்ஸ் கார்டு வைக்கிற மாரி இருந்துச்சுன்னா, கிராபிக்ஸ் கார்டு பவர் சப்ளை போகும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை இருக்கும். ஸோ அந்த சப்ளை கனெக்ட் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து டைரக்ட்டா நீங்க மதர் போர்ட்ல அந்த SATA போர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளதான். பெருசாலாம் இதில வந்து ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்ல. இப்போ இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரூநாஸ் நம்ப ஓஎஸ் நம்ம போட போறோம். ட்ரூநாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வெர்ஷன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல. ட்ரூநாஸ் கோர்ன்னு ஒண்ணு இருக்கு. ட்ரூநாஸ் ஸ்கேல்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பக்காவா எந்த இஷ்யூமெல்லாம் ரன் ஆகுது. இப்போ இந்த செட்டப் பண்றது, கான்ஃபிகர் பண்றது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம டாக்கர், குபர்னெட்ஸ் இந்த மாரி ஐஓடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா நம்ம எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ண தான் போறோம். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, கீழ இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு. எனக்கு ஏதாவது நீங்க சஜஷன் தரணும். இல்ல நான் பண்ற மெத்தட் தப்பு அந்த மாரினா, எனக்கு மறக்காம கீழ கமெண்ட்லயே மென்ஷன் பண்ணிக்கோங்க அத. ஓகே. ஸ்டே டியூன்.